காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டமாக நன்கு விளக்குகிறது. வைகுந்தத்தில் எப்படியெல்லாம் ஆனந்தமாக பரவாசுதேவனை அனுபவிப்பார்களோ அதே போலத்தான் திருவரங்கத்து வாசிகள் ஸ்ரீரங்கநாதனை அனுபவிக்கிறார்கள். அரங்கத்திலேயே ஆஞ்சநேயர் இன்றும் உள்ளார் என்று பராசர பட்டர் கூறுகிறார். ஹனுபூஷ விபீஷணயோகோ ஸ்யாம் யதமாவிக மோக்ஷம் உபேக்ஷன்னு சாதிக்கிறார். இன்றும் விபீஷணன், ஆஞ்சநேயர் ஆகியோரெல்லாம் திருவரங்கத்திலேயே இருந்து பெருமானை தரிசித்துக் கொண்டே இருக்கிறார்களாம். விபீஷணன் இலங்கைக்கு போய் ஆட்சி புரிந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய மனமத்தனையும் அரங்கனிடத்தில் தானே இருக்கும். ராமனால் ஆராதிக்கப்பட்ட அரங்கனிடம் விபீஷணனுக்கும் சரி ஆஞ்சநேயருக்கும் சரி மட்டில்லா காதல். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஹனுமான் கோயில்களை ஒவ்வொன்றாக தரிசித்துக் கொண்டு வருகிறோம். பல திருக்கோயில்கள் வியாசராஜராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டவை. தற்போது அம்மா மண்டபம் சாலையில் உள்ள உத்தராதி மடத்தை சேர்ந்த முக்கிய பிராணசுவாமி ஆலயம். லயம் என்றால் முழுவதுமாக லயமடைவது, சேர்வதுன்னு பொருள். ஒரு பொருள் தன்னுடைய இயற்கை நிலையை அடைதலை லயம்னு கூறுகிறோம். உதாரணத்துக்கு மண்ணால் செய்யப்பட்டது பானை. பானையை உடைத்தால் மண்ணாகிவிடும். அதுதான் லயம்னு கூறப்படுகிறது. உருவான பொருள் தன்னுடைய இயற்கை நிலையை, பழைய நிலையை, காரண நிலையை அடைந்து விட்டால் அதற்குத்தான் லயமடைதல்னு சொல்லுகிறோம். என்னும் சொல் முழுவதும் என்று பொருள்படும். ஆலயம் என்றால் அனைவரும் எங்கு போய் தங்கள் காரண தசையில் சேர்வார்களோ அதுதான் ஆலயம். ஆலயத்தில் பெருமாள் உள்ளார். நாம் அத்தனை பேரும் அவனுடைய காரியம். அவர்தானே காரணப் பொருள். நாமெல்லாம் அவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப பொருள்களான நாம், ஆத்மாக்களான நாம் அனைவரும் பெருமானிடத்தில் போய் லயமடைகிறோம். அது எங்கு நடக்கிறதோ அதைத்தான் ஆலயம் ஆலயம்னு சொல்லுகிறோம். அப்ப முக்கிய பிராண தேவதையான ஆஞ்சநேயனுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட ஆலயம் அம்மா மண்டபம் தெருவில் உள்ளது. ஸ்ரீரங்கத்தை சுத்தி காவேரி தாயார் இருபுறையும் மாலையப் போல ஓடுகிறாள். வடதிருக்காவேரிக்கு கொள்ளிடம் என்றும் தென் திருக்காவேரிக்கு அம்மா மண்டபம் என்றும் பெயர். ஓர் ஆடி மாச பிறப்பாகட்டும், ஆடி 18 பெருக்காகட்டும், இதை போல முக்கியமான நாட்களில் எவ்வளவோ கூட்டம். அம்மா மண்டபத்தில் கூட்டம் தாழாது. ஐப்பசி மாசம் முழுமையும் அத்தனை கூட்டம் வரும். ஏன்னா துலா காவேரி ஸ்நானம்ங்கிறது மிகவும் பிரசித்தமானது. அந்த அம்மா மண்டபத்துக்கு போகும் வழியில்தான் உத்தராதி மடம் உள்ளது. அந்த மடத்தை சேர்ந்த ஆச்சரியமான கோயில். கோயில் முழுவதுமே கல் மண்டபம்தான். மொத்தம் கல்லாலேயே ஆக்கப்பட்ட கோவில். அந்த நாள்ல அநேகமா அனைத்தும் கருங்கல்லால் தான் இருக்கும். ஆனால் இப்ப கருங்கல்லால கட்டுறதுங்கிறது ரொம்ப விலை அதிகமாக போய்விட்டது. அதனாலதான் செங்கல்லாலே கட்டி கொண்டிருக்கிறோம். கருங்கல்லால கட்டப்பட்டதுன்னா தனி சிறப்பு இருக்கும். பல்லாயிரம் வருஷங்களுக்கு நிற்கும். ஆனா கருங்கல்லால கட்டப்பட்டதுன்னு சொன்னால் பல்லாயிரம் வருஷங்களுக்கு நிற்கும். செங்கல் கட்டடம்னு சொன்னால் 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் வரைக்கும். அதுக்கப்புறம் அதற்குன்னு உரிய சிரமங்கள் வரும் இல்லையோ. அதனாலதான் அந்த நாள்ல அரசர்கள்லாம் பார்த்து பெருத்த கருங்கல் கட்டடம் கட்டினார்கள். எத்தனை சாமான்யமா பல கோவில்களையும் 800 வருஷத்திலேருந்து 1200 வருஷம் நம்ம சொல்லிடுவோம். எத்தனை கோவில்கள், பல்லவர் காலத்து கோயில் 1000 வருஷம் ஆயிடுத்து. இது தஞ்சாவூர், இந்த பக்கம் சோழர் காலத்து கோவில் இத்தனை 1000 வருஷம் ஆகித்து என்கிற அளவுக்கு ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். உள்ளே செல்கிறோம். ஹனுமான் கைகளை கூப்பிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அந்த சுவாமியினுடைய அலங்காரம், அவர் நிற்கின்ற திருக்கோலம் அனைத்துமே அழகு. நின்ன திருக்கோலத்தில் இதோ மூலமூர்த்தி ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டு உற்சவரை தரிசிக்க வருகிறோம். மூலமூர்த்திக்கு கீழே ஒரு பீடம் எழுந்துருள பண்ணி உள்ளார்கள். அதுல உற்சவராய் ஆஞ்சநேய சுவாமியும் உள்ளார். மற்றொரு உற்சவர்
நரசிம்ம சுவாமியும் எழுந்துள்ளியுள்ளார். இதோ நின்ன திருக்கோலத்தில் இருக்கும் நரசிம்மர் ஒரு திருக்கையிலும் மற்றொரு திருக்கையிலுமாய் நம்மை கூப்பிட்டு அனுகிரகிக்கிறார். ஆகூய ரக்ஷகஹரின்னு சொல்லுவார்கள், அழைத்து வாழ்வித்த பெருமாள். அருகே நம்மள வான்னு கூப்பிட்டு அருள் பாலித்து கொண்டு அட்டகாச சிரிப்போட நரசிம்மர் எழுந்துள்ளி இருக்கிறார். பக்கத்தில் உற்சவர் ஆஞ்சநேய சுவாமி நின்ன திருக்கோலத்தில் உள்ளார். நரசிம்மரை தரிசிச்சுட்டோம், பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டோம், மூலமூர்த்தி ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டோம். அருகில் உற்சவமூர்த்தி உடுப்பி கண்ணனம்பெருமான எழுந்துருளி உள்ளார். மங்களூர் பக்கம்னு போனாலே ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம் உடுப்பி. அங்க கண்ணனாகவே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அந்த உடுப்பி கண்ணனையும் இங்க தரிசித்துக் கொண்டோம். ஏன் உடுப்பின்னு சொல்றோம்னால் அந்த பக்கம் எல்லாமே மத்வ மதம் ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய மதம். அத்வைத்தத்தை மத்வாச்சாரியரும், துவைத்தத்தை ஆதிசங்கர பகவத் பாதரும், விசிஷ்டாத்வைத்தத்தை ராமானுஜரும் மிகுந்த பிரச்சாரம் செய்தார்கள். இவை அனைத்துமே வேதத்தை தழிவேவை. எல்லாரும் வேதத்தை ஆதாரமாக கொண்டுதான் சொல்லியிருக்கார்கள். இதுல வேதத்தை இல்லேன்னு செய்கிற மதங்கள் இவையவையுமே இல்லை. அதனால அனைத்துமே சிறந்து போற்றத்தக்கவை. நமக்கு உடனே தோணும், இல்லையே இந்த மூணுத்துக்குள்ள நிறைய வித்தியாசங்கள்லாம் சொல்லுவீர்களே, மத்வாச்சாரியருக்கும் ராமானுஜாச்சாரியருக்கும் ஆதிசங்கரருக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடுனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் 1%. 99 100 போறதுக்குள்ளே முதல்ல நாம 99க்கு போவோம், அப்புறம் 100 பத்தி பார்ப்போம். 99 விஷயத்தில் மூவரும் ஒத்த கருத்துடையவர்கள். ஒன்னே ஒன்னில் வேறுபட்டு இருக்கலாம். எப்ப அதை பத்தி பேசணும்? இப்போ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒன்னாதான் பாடம் நடக்கும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்றா பாருங்க, PhD பண்றோம், போஸ்ட் டாக்டரேட் பண்றோங்கிறாளே, அந்த சமயத்துக்கு வேணா இந்த சின்ன விஷயத்துல இப்படி ஒரு கருத்து இருக்கு, அந்த விஷயத்துல படி அப்படி கருத்து இருக்குன்னால் அந்த கருத்து வேறுபாட்டை 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் கேட்டு ஏதான பிரயோஜனம் உண்டா? அது அவர்கள் பார்க்க வேண்டியது. இப்போதைக்கு நமக்கு மொத்தமா ஒரு கணக்கு பாடம், மொத்தமா ஒரு ஹிஸ்டரி, மொத்தமா ஒரு ஜியாகிரபி, மொத்தமா ஒரு மேத்தமேட்டிக்ஸ், இவ்வளவுதானே நமக்கு தெரியும். அது போஸ்ட் டாக்டரேட் லெவலுக்கு போறச்சே அந்த 1% வித்தியாசம் இருக்கும். அதுக்கு எத்தனை பேர் போப்பறாலும் கூட நமக்கு தெரியாது. அப்ப நாம செய்ய வேண்டியது, எங்கெங்க ஒத்த கருத்தை உடையவர்களா நாம அடிப்படையா எப்படி வாழணும், எப்படி பக்தர்களா இருக்கணும், பூசிக்கணும் என்று இவர்கள் கூறியிருக்கிறார்களோ அதை முதல்ல கடைபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த 1% 10 வரைக்கும் ஆட்டம், நமக்கு 60-70 வயசுக்கு மேல ஆட்டம், நம்மளும் PhDக்கு வருவோம், அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஆனா அதுல ஆச்சரியம் தெரியுமா, இந்த 99 ஒழுங்கா ஒருத்தன் கடைபிடிச்சிட்டால் அந்த 1% எங்க வாழ்க்கை கருத்து வேறுபாடு இருந்ததோ அதை குறை சொல்லாமே நேர்மையான உள்ளத்தோட புரிஞ்சு விடுவோம். அப்பதான் அதை பாசிட்டிவா புரிஞ்சுப்போம். அப்ரோச்சே அப்பதான் ஒழுங்கா இருக்கும். ஆனா இந்த 99 அவ என்னென்னலாம் ஆச்சாரத்தோட இருக்கணும், அனுஷ்டானத்தோட இருக்கணும், குணசாலியா இருக்கணும், கோபம் கூடாது, ஹிம்சை கூடாது, யாரையும் ஹிம்சிக்க கூடாது, மனத்தாலும் மொழியாலும் மெய்யாலும் ஒன்னா இருக்கணும், இந்திரியங்களை புலன்களை அடக்க தெரிஞ்சிருக்கணும், எப்போதும் பக்திமான்களா இருக்கணும், உலக இன்பத்துக்கு ஆசையே படக்கூடாது. இது இத்தனையும் 3 பேர் ஒத்த கருத்து. ஏன் 3 பேர்? சைத்தன்ய மகாபிரபுவோ, வல்லபாச்சாரியரோ, நிம்பார்க்கரோ, சுவாமிநாராயணனோ, நீ எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் இந்த 99 ஒத்த கருத்து. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரொம்ப சௌரியமா இந்த 99 கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அந்த ஒண்ணு எங்க இருக்கு, ஏதோ இந்த ஒத்தருக்கு ஒத்தர் வித்தியாசம் இது. நம்ம வேணா ஒரு பட்டிமன்றம் வைப்போமா, இது சங்கரர் 2 பேர் பேசட்டும், ராமானுஜர் 2 பேர் பேசட்டோம்னா இந்த பட்டிமன்றத்தினால் லாபம் இல்லை, பொதுமக்களுக்கு நிச்சயமா லாபம் இல்லை, நம்ம போன்ற எளியவருக்கு லாபம் இல்லை. நமக்கு என்ன தெரியுமோ பட்டிமன்றம் வேணும், பட்டிமன்றம்ங்கிறத விட கருத்தரங்கம் வேணும், ஒரு பொது ஆய்வரங்கம் வேணும். என்னவெனில் இவர்கள் இத்தனை பேரும் எந்தெந்த கருத்தை பொதுவா சொல்லியிருக்கார்கள், அதை இனிமே மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்ப ஆய்வரங்கம் தேவை. அதை பண்ணா எத்தனை பேர் வரான்னு பார்ப்போம். அப்போ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு வளர்ந்துடும், நல்லதெல்லாத்தையும் எல்லாரும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்பதான் சனாதன தர்மம் உண்மையாகவே மலரும். இந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னால் எல்லா கோவில்கள், எல்லா மதங்கள் சனாதன தர்மத்தை தழுவி இருக்கணும், வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் அர்த்தத்தை ஒழுங்காக சொல்ல வேண்டும். அப்படி இருந்துன்னா தாராளமா ஏற்கத்தக்கதே. அந்த கண்ணோட்டத்துல தான் நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன். இதை நினைத்துத்தான் ஆச்சாரியர்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் கோவில் கட்டுறா, எல்லா இடத்துலையும் மடங்களை ஸ்தாபிக்கிறா. அங்கங்க சுத்தி இருக்கிறவர்கள் நல்லதை கேட்டுக்கொள்ளட்டும் என்று தற்போது முக்கிய பிராண சுவாமியினுடைய கோயில்
அவரை நன்கு தரிசித்துக் கொண்டோம். முக்கியமான பிராணன்கிறது எது? வாயு. வாயுகுமாரர் தான் ஆஞ்சநேயன். அதனால்தான் மத்வ சம்பிரதாயத்தில் முக்கிய பிராண தேவதா என்னே ஹனுமானை கூறுகிறார்கள். இனி அடுத்த சர்க்கம் 54வது சர்க்கம். ஹனுமான் அப்படியே மனம் தளர்ந்து போயிருக்கிற அங்கதன் முதலானோர் இடத்துல பேச போறார். என்ன பேச போகிறார்? சாம தான பேத தண்ட என்ன 4 சொல்றோம் இல்லையோ? இது என்னது 4? ஒரு காரியத்தை நடத்தணும்னா இந்த 4 வழிகளில் எதை வேணா பயன்படுத்தலாம். சாமம், சமாதானமாக பேசுவது, நேரடியா பேசி விஷயத்தை முடிச்சு விடுறது. தானம், நேர பேசினா ஒத்து வர மாட்டாளா, கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சுக்கிறது, அதான் தானம்னு வச்சுங்களேன். பேதம், இல்லை இவ தானம் கொடுத்தாலாம் வாங்க மாட்டா அப்படின்னா 2 பேருக்குள்ளே பேதப்படுத்தி விடுறது. இவன் இப்படி திரிச்சு விட்டுறது, அவன் அப்படி குழப்பி விட்டுறது. அப்படின்னா தான் நம்ம காரியம் நடக்கும். இது பேதம். தண்டம், அதுக்கு வரலையா தடியை கையில் எடுத்துட வேண்டியதா. சாம தான பேத தண்ட. இப்ப ஹனுமான் யோசிக்கிறார், இவனை எப்படி நாம இப்ப நம்ப வைக்கிறது? தேடித்தான் ஆகணும், கண்டுபிடிச்சுட்டு தான் திரும்ப ராமன் முன்னே நிற்க வேண்டும். இது அங்கதனுக்கு புரிய வைக்கணும்னு அவருக்கு ஆசை. அவனானா ஓன்னு அழுதுன்னு நான் திரும்பியே போறது இல்லை, இங்கேயே இருக்கேன், உயிர் விட்டாலும் வருவேன், எல்லா குரங்கையும் இங்கேயே வச்சுக்க போறேன். இதை கேட்ட ஹனுமானுக்கு பிடிக்கவே இல்லை. என்னாச்சு இவனுக்கு? இவன் இளவரசன் இல்லையா? இவன் போய் இப்படி பேசுகிறானே. சரி, இப்ப ஏதோ இவன் நில சரியில்லை போல் இருக்கு. இவனை சமாதானம் பேசினா இன்னும் அழப்போறான், அவன் ஒத்துக்கவே மாட்டான். தானம் கொடுக்கலாம்னா அவன் இளவரசன், நான் ஒண்ணும் இல்லாதவன், நான் எங்க அவனுக்கு தானம் கொடுக்க? வேண்டாம். தண்டனை கொடுக்கலாம்னா அரசனுக்கு தண்டனை கொடுக்க நான் யார்? கூடாது. அப்ப என்ன பண்ணலாம்னால் இந்த குரங்குகளும் இவனும் சேர்ந்து ஒரே வார்த்தை பேசிட்டு இருக்கப்போ இவனும் அழறான், திரும்பி போக மாட்டேங்கிறான். உயிருக்கு பயந்த குரங்குகள் அழறது, திரும்பி போக மாட்டேங்கிறது. அப்ப முதல்ல இவர்களுக்குள்ள பிரிச்சு விட்டுருவோம். இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிற பாருங்க, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியா இருந்தா தப்பு. ஆனா ஒரு நல்ல காரியத்தை நடத்துறதுக்காக பிரிச்சு விடலாம். 2 பேரும் சேர்ந்துட்டு நல்லதை நடக்க விட மாட்டேங்கிறான். அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த 2 பேரும் பிரிச்சு விட்டா தான் நடக்கும். நான் அவனுக்கு தானம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறான், அடிக்க முடியாது, சமாதானம் பேச போனா நீ யார் பேசுறதுக்குங்கிறான். அப்ப என்ன செய்யலாம்? 2 பேரையும் பிரிச்சு விட்டுறதுதான் வழி. பிரிச்சு விட்டா ஒருத்தருக்கொத்தர் இருக்கிற சண்டையில அந்த நல்ல காரியத்தை பக்கம் திரும்பி பார்க்க மாட்டா, நம்ம பாட்டுக்கு நல்ல காரியத்தை பண்ணிட்டு போயிடலாம். அதைத்தான் இப்ப ஆஞ்சநேயர் யோசிக்கிறார். முதல்ல இந்த குரங்குகளையும் அங்கதனையும் பிரிச்சு விடணும். இவன் எத்த பேசிட்டு இருக்கானோ ஆமோதிச்சுட்டு இருக்கா வெள்ளாடும். அழகான சர்க்கம். ததா ப்ருவதி தாரேது தாராதிபதி வர்ச்சசி அதமேனே கிருதம் ராஜ்யம் ஹனுமான் அங்கதேன தத். என்னென்னமோ தேவையில்லாததை தாரன் பேசுகிறான், அங்கதன் பேசுகிறான். நாம என்ன செய்யலான்னு பார்ப்போம். சதுர்ணாம் உபாயானாம் த்விதீயம் உபவர்ணயன்னு அபிசந்தாது மாரேபே ஹனுமான் அங்கதம் ததா. 4 உபாயங்களை யோசித்து பார்த்தார். அதுல 2வது சாம தான பேத தண்டம். அதுக்குள்ள பேதம் தான் ஒத்து வரப்போகுது. பேதயாமாச தான் சர்வான் வானரான் வாக்கிய சம்பதா. ஒத்தரட்ட என்ன பேசுறார் பாருங்க. இதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரும் பேதம் பண்ண வேண்டாம். அந்த அளவுக்கு நம்ம ஹனுமான் அளவுக்கு புத்திசாலி இல்லை. அவருக்கு எங்க நடக்கிறோன்னு தெரிஞ்சு நடக்கிறார். நம்ம எத்தையான பேதம் பண்றோம்னு நம்ம தலையில தூக்கி போண்டுருவோம். அதனால அவருக்கு தெரிஞ்சதை மட்டும் இப்ப வாசிக்கிறேன். தம் சமர்த்ததர பித்ரா யுத்தே தாரேய வைத்ருவம் திருடம் தாரயித்தும் சக்தா கபிராஜ்யம் யதாபிதா. முதல்ல அங்கதனை பார்த்து சொல்றார், அங்கதா, உன்னுடைய தந்தைய போலே நீயே கிஷ்கிந்தையை ஆள தகுதி படைத்தவன். சுக்ரீவன் தான் இல்லை, நீயே இந்த ராஜாவா இருந்து ஆள தகுதி படைத்தவன். அதனால சுக்ரீவன் தான் எப்பவும் மன்னனா இருக்கணும்னு நினைக்காதே, நீயும் மன்னல் ஆகலாம். இதை சொன்ன உடனே எல்லாரும் நிமிந்து உட்காருவா. ஓ, நம்ம ஒருவேளை போனா அடிச்சிருவான் கொன்னுடுவான்னு நினைச்சிட்டு இருக்கமே, நாம கூட மன்னன் ஆகலாம் போல் இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம் வருமோ இல்லையோ. அதைத்தான் முதல்ல சொன்னார். திருடம் தாரயித்தும் துவாம் நயித்தே அனுரஞ்சேயுகு பிரத்யக்ஷம் பிரவதாமித்தே. இப்ப இந்த குரங்குகள் முன்னாடியே சொல்றேன், இவைகளை நம்பிக்கொண்டு நான் இங்க உட்கார்றேன்னு சொல்றியே, கொஞ்ச நாள்ல இவாளுடைய பத்னி பெண்டுகள் பிள்ளைகளுடைய ஞாபகம் வரும். இப்ப பசி, இப்ப உயிர் பயம், அதனால பிரிஞ்சிருந்தனோன்னு சொல்றா. கொஞ்ச நாள்ல அவன் மனைவி ஞாபகம் வரும், குழந்தைகள் ஞாபகத்துக்கு வரும். உன்னை ஒத்தொத்தரா விட்டுட்டு விலகி போடுவார்கள். அப்புறம் கடைசியில நீ மட்டும்தான் இருப்ப. இந்த குரங்குகளையா நம்புற? இதுகளுக்கெல்லாம் நிச்சயமான புத்தியே கிடையாது. அத்தனையும் உன்னை கடைசியில கை விட்டுடும்னா அப்பதான் பேச ஆரம்பிச்சோம். ஓ, இந்த குரங்குகள்லாம் இப்போ ஒண்ணு பேசும் அப்புறம் ஒண்ணு பேசும் போல் இருக்கு என்று அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஹனுமான் இப்படி சொன்ன உடனே அங்கதான் அவரே ராஜாவாயிட்டார்னால் அப்ப நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு குரங்குகள் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஒத்தருக்கொத்தர் யோசிக்க ஆரம்பிச்ச அப்புறம்தான் தாம் பேசவே ஆரம்பிக்கிறார். கேட்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.